ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய நல்வணக்கம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வருகிற நவம்பர் 5ஆம் தேதி அன்றைக்கு, அதாவது இந்த ஐப்பசி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமியும் பரணி நட்சத்திரம் இணைந்து வருகின்ற அந்த நன்னாளில் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் நடைபெறும். அருகில் சிவபெருமான் கோவில் இருந்தால் நம்மளால் முடிந்தால் நாம் 1 கிலோ பச்சரிசியாவது நாம் வாங்கி கொண்டு சென்று கொடுக்க வேண்டும். அதே மாதிரி காய்கறிகளையும் பழங்களையும் நாம் வாங்கி சென்று கோவிலுக்கு கொடுக்கலாம். அதாவது அன்றைக்கு அன்னாபிஷேகம் செய்வார்கள். பிறகு காய்கறிகளையும் வைத்து படைத்து வழிபாடு செய்வார்கள். நாம் கோவிலுக்கு செல்ல முடியவில்லை என்றால் நம் வீட்டில் சிவலிங்கம் இருந்தால் அதற்கு பச்சரிசியை நாம் குழைவாக சாதத்தை வடித்து நாம் அந்த லிங்கத்திற்கு பூசி தடவி விட வேண்டும். பிறகு காய்கறிகளையும் வைத்து வழிபாடு செய்யலாம். நாம் அன்றைக்கு சிவபெருமான் கோவிலுக்கு சென்று தரிசிப்பதே மிகச் சிறப்பு. அதாவது அன்றைக்கு நாம் தரிசிப்பதால் அந்த அன்னாபிஷேகத்தில் ஒவ்வொரு அரிசியிலும் சிவபெருமான் இருப்பதாக ஐதீகம். அப்படி சென்று வழிபட்டால் நம்முடைய கஷ்டங்கள் கவலைகள் விலகும். அடுத்த அன்னாபிஷேகம் நடைபெறுவதற்குள் நம்முடைய கஷ்டங்களை சிவபெருமானிடம் சொன்னால் அந்த கவலைகள் கஷ்டங்கள் பனி போல விலகிடும் சொல்வாங்க. பௌர்ணமி திதி எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி இரவு 9:47 தொடங்கி மறுநாள் 5ஆம் தேதி இரவு 7:27 வரை உள்ளது. ஆனால் காலையில் அஸ்வினி நட்சத்திரம் உள்ளது. அதற்கு பிறகுதான், அதாவது 10 மணி மேலே தான் பரணி நட்சத்திரம் வருகின்றது. அதாவது சில ஆலயங்களில் காலையிலும் சில ஆலயங்களில் மாலையிலும் இந்த அன்னாபிஷேகத்தை செய்வார்கள். ஆலயங்களில் சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடந்து முடிந்த பிறகு இந்த அன்னாபிஷேகத்தை செய்வார்கள். பிறகு காய்கறிகளையும் வைத்து வழிபாடு செய்வார்கள். இதை தரிசித்தால் கோடி பலன் நமக்கு கிட்டும். பிரம்மஹத்தி தோஷம் விலக அவர் காசிக்கு சென்று அன்னபூர்ணியை தரிசித்ததாகவும் அந்த தலை திருவோடாக மாறியது. பிறகு அந்த அன்னபூரணியை தரிசித்ததால் அன்னபூரின் அருள் சிவபெருமானுக்கு கிடைத்ததாகவும் அன்னம் அந்த திருவோட்டில் நிறைந்ததாகவும் கூறப்படுகின்றது. அந்த நாளைத்தான் நம் கோவில்களில் இந்த அன்னாபிஷேகம் செய்து வழிபடுவதாக ஐதீகம். நாம் அன்றைக்கு அன்னபூரணி தேவியையும் வழிபடலாம். அதாவது அன்னபூரணி சிலை இருந்தாலும் அதற்கும் நாம் சிறிய பாலால் அபிஷேகம் செய்து வைத்துவிட்டு பிறகு மஞ்சள் சந்தனம் போட்டுட்டு பூக்களால் அலங்காரம் செய்து வைத்துவிட்டு நாம் வழிபடுவதால் நமக்கு என்றைக்குமே அன்னம் குறைவு ஏற்படாது என்றும் சொல்வார்கள். இதனால் சிவபெருமானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடித்ததாகவும் இந்த பிரம்மஹத்தி தோஷம் விலக சிவபெருமான் காசிக்கு சென்று அன்னபூரணியை தரிசித்ததாகவும் அன்னபூரணியை பார்த்தவுடன் அந்த தலை திருவோடாக மாறியதாகவும் அதில் அன்னபூரணி தேவி அன்னத்தை நிரப்பியதாகவும் பிறகு அந்த நாளைத்தான் நாம் இந்த அன்னாபிஷேகம் செய்து சிவபெருமானை வழிபடுவதாகவும் ஐதீகம். இந்த ஐப்பசி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி பரணி நட்சத்திரம் இணைந்து வருகின்ற இந்த நாளை தவற விடாமல் அருகில் கோவிலுக்கு சென்று நாம் இந்த அன்னாபிஷேகத்தை தரிசித்து விட்டு நம்முடைய வாழ்க்கையில் கவலைகள் கஷ்டங்கள் விலகும். நாம் அன்றைக்கு வேண்டிக் கொண்டால் நினைத்தது நடக்கும். அதே மாதிரி கோடி சிவலிங்கத்தை பார்த்த பலன் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.